நல்ல நண்பர்களையும் வழிகாட்டிகளையும் தேர்ந்தெடுங்கள். உங்களோட நேரம் செலவிடும் நண்பர்கள் உங்களுடைய எண்ணங்களையும் செயல்களையும் மாற்றுவதை எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா? நல்ல நண்பர்கள் நம்மை சரியான காரியங்களை செய்ய உற்சாகப்படுத்துவார்கள். ஆனால் தவறான சேர்க்கை நம்மை தேவனை விட்டு பிரித்துவிடும். தவறான மனிதர்களின் வழிகாட்டுதலால் தன் வாழ்க்கையே இழந்த ஒரு இளம் ராஜாவை பற்றி இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கின்றோம். இன்றைய வேத வாசிப்பு 2 நாளாகமம் 22 முதல் 12 வசனங்கள். அகசியா ராஜாவை பற்றி தான் இன்று கற்றுக்கொள்ளப் போகிறோம். யோராம் ராஜாவுக்கும் அத்தாலியல் ராணிக்கும் பிறந்த கடைசி மகன்தான் இந்த அகசியா. அகசியாவுக்கு சகோதரர்கள் இருந்த பொழுதிலும் அவர்கள் யுத்தத்தில் மரித்து போனதினாலே கடைசி பிள்ளையாகிய அகசியா ராஜாவாக முடிசூட்டப்பட்டார். அப்பொழுது அவருக்கு வயது வெறும் 22 தான். 1 வருடம் மட்டுமே யூதாவுக்கு ராஜாவாக இருந்தார். அவனுடைய ஆட்சி காலம் மிக சிறியது என்றாலும் அது நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுத்தருகிறது. பொல்லாத ஆகா மற்றும் எசபேலின் குடும்பத்தை சேர்ந்த தன் தாய் அத்தாலியின் தவறான வழி நடத்துதலின்படியே அகசியா வளர்ந்தான். தெய்வ பக்தியுள்ள தன் தாத்தா யோசபாத்தின் நல்ல வழியை பின்பற்றுவதற்கு பதிலாக தேவனுக்கு பயப்படாத மனிதர்களின் ஆலோசனைகளையே அகசியா கேட்டான். அதனால் நடந்தது என்ன? அவன் 23 வயதிலே மரித்து விட்டான். அவனுடைய ராஜ்யபாரம் நிலைக்கவில்லை. அன்பானவர்களே, 22 வயதிலே ராஜாவாகிறது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம், பாக்கியம். அதுவும் ராஜ்யபாரம் மூத்த பிள்ளைகளுக்கு தான் கொடுக்கப்படும். ஆனால் கடைசி பிள்ளையாகிய அகசியாவுக்கு கொடுக்கப்பட்டது ஒரு பெரிய பாக்கியம்தான். அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு நல்ல ஆலோசனைகளும் நல்ல மனிதர்களையும் தேடாமல் பொல்லாத மனிதர்களோடு சம்பந்தம் வைத்து கொண்டதினாலே, அதிக நேரம் செலவிட்டதினாலே அவர்களுடைய காரியம் இவனுக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்கவில்லை. உங்கள் வாழ்க்கையில் யார் அதிக செல்வாக்கு செலுத்துகிறார்கள்? இன்று பிள்ளைகள் மற்றும் வாலிபர்களை சுற்றி பல குரல்கள் கேட்கின்றன. நண்பர்கள், ஆசிரியர்கள், சோஷியல் மீடியா, யூடியூப் வீடியோக்கள், பாடல்கள், கேம்ஸ்கள் மற்றும் இன்ஃப்ளூயன்சர்கள், இவர்களுடைய எல்லா குரல்களும் நல்ல ஆலோசனை தருவதில்லை. இயேசுவின் பிள்ளையாகிய நாம் நம் பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் தலைவர்களையும் கனம் பண்ண வேண்டும். அதே நேரத்தில் நமக்கு கிடைக்கும் எந்த ஆலோசனையும் தேவனுடைய வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். யாராவது நம்மை பொய் சொல்லவோ, ஏமாற்றவோ, மற்றவர்களை கேலி செய்யவோ அல்லது தேவனை புறக்கணிக்கவோ தூண்டினால் அன்போடு அந்த வழியை விட்டு விலகிவிட வேண்டும். சரியான முடிவுகளை எடுக்க தேவன் நமக்கு வேதாகமத்தையும் பரிசுத்த ஆவியானவரையும் தந்திருக்கிறார். இயேசுவோடு நெருங்கி வாழும்போது இந்த தவறான செல்வாக்குகளை நாம் எதிர்த்து நிற்க தேவன் கிருபை செய்வார். இன்றைக்கு நமக்கு நம்முடைய எண்ணங்களை ஆளுகை செய்ய வேண்டியது யாரு தெரியுமா? இயேசு கிறிஸ்து. பரிசுத்த ஆவியானவர் நம் உள்ளத்தில் வரும்போது அவர் எப்பொழுதும் இயேசுவை நமக்கு உயர்த்தி காண்பிப்பார். இயேசுவை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பார். இயேசுவை குறித்தே சிந்திக்க செய்வார். ஆகவே பரிசுத்த ஆவியினால் நாம் நிரப்பப்பட்டு இயேசுவை போல இந்த உலகத்தில் நாம் வாழலாம். இயேசுவை போல வாழும்போது நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். நம்முடைய வாழ்க்கை அநேகரை ஆசீர்வதிக்கும். சரி, இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு சங்கீதம் 1 வாசியுங்கள். வாசித்து அதில் உங்களுக்கு பிடித்தமான வசனத்தை மனப்பாடம் செய்யுங்கள். அந்த சங்கீதத்துக்கு கீழ்ப்படிய உங்களை அர்ப்பணியுங்கள். அறிவு சார்ந்த வளர்ச்சிக்கு ஆன்லைனிலோ அல்லது நண்பர்களிடமிருந்தோ எதையாவது கேட்கும்போது இது உண்மைதானா, இது தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்றதா என்று யோசியுங்கள். எதையும் யோசிக்காமல் அப்படியே நம்பிவிடாதீர்கள். சரீர வளர்ச்சிக்கு இன்று 30 நிமிடங்கள் ஃபோனோ, டிவியோ, கம்ப்யூட்டர் திரைகளையோ பார்க்காமல் இருங்கள். அந்த நேரத்தில் நடைப்பயிற்சி செய்யுங்கள். வெளியே போய் விளையாடுங்கள் அல்லது வீட்டில் சிறு வேலைகளை செய்து உங்களுடைய சரீரத்தை சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். நடைப்பயிற்சி நிறைய வியாதிகளை நம்ம விட்டு அகற்றுகிறது என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். நம்ம உடம்பில் இருக்கிற சுகர் லெவலையும் ப்ரெஷர் லெவலையும் ரெகுலேட் பண்ணுவதற்கு இந்த நடைப்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் என்று சொல்லுகிறார்கள். இதயத்துக்கு ஏற்றது இந்த நடைப்பயிற்சி. சரி, நம்முடைய சமுதாய வளர்ச்சிக்கு நாம் இன்று என்ன செய்யலாம்? இன்று மற்றவர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருங்கள். நீங்கள் ஒரு சாட்சியாக இருங்க. ஒரு நண்பரை அழைத்து
வேதாகம வசனத்தை வாசிக்க சொல்லுங்கள். ஸ்பெஷலாக சங்கீதம் ஒன்றே வாசிக்கலாம். தனிமையாக உணரும் ஒருவரை உற்சாகப்படுத்துங்கள். லோன்லியாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள உற்சாகப்படுத்துங்கள். யாருமே என்னை சேர்த்து கொள்ள மாட்டேங்காங்க, யாரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்க மாட்டேங்காங்க, எங்கள்கிட்ட போய் நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸாக மாறி அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு அநேகரை ஆசீர்வதிப்பாராக. மறந்து விடாதீர்கள், நீதிமொழிகள் 13:20 இவ்விதமாய் சொல்லுகிறது, ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான், மூடருக்கு தோழனோ நாசம் அடைவான். இன்றைக்கு ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா? அன்புள்ள இயேசுப்பா, எங்களை உம்மை போல மாற்றுங்க, உம்மை போல மாற்றுங்க, உம்மை போல பேச, உம்மை போல வாழ கற்றுத்தாங்க இயேசுப்பா. இந்த நாளிலே விசேஷமாக ஜெப தேவைகளோடு இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒரு அற்புதங்களை செய்யுங்கப்பா. இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாம் செவி கொடுத்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.